தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே, பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட் பயன்படுத்துவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட் பயன்படுத்துவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிசி 40 வோல்ட் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் டிசி ஒரு 24 வோல்ட், இல்லைன்னு சொன்னால் ஒரு 12 வோல்ட், அதாவது 12 வோல்ட் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூடுதலாக இருக்கிற ஒரு டிசி பவர் சப்ளை உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைய தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த முடியும். இந்த போர்ட்டில் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு விஷயம்னு சொன்னால் இதை சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டை வாங்கி பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ நான் இந்த போட்டுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறது, அதே மாதிரி எப்படி அவுட்புட் கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட காட்டுறேன், எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பக் கன்வெர்ட்டர் போட்டுன்ற மாடல் இலக்கத்தை பார்த்தீங்கன்னா இங்கே LM2596 டிசி கொடுத்துருக்காங்க. இதில் இன்புட் எது அவுட்புட் எதுன்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கு, இது இன்புட் வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்புட் கிரவுண்ட் வயர் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் அவுட்புட் வயர் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிரவுண்ட் மைனஸ் வயரை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ என்னுடைய டிசி பவர் சப்ளை போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பவர் டிசி 11 வோல்ட் பவர் இருக்குது. இப்போ இந்த பவரை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த போட்டை நான் எப்படி இந்த போட்டை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 40 வோல்ட் டிசி பவர் வருதுன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பயன்படுத்தி நாம் எங்களுக்கு தேவையான பவரை செட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் வயரிங் கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நான் வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் ப்ளஸ் வயரை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் அவுட்புட் வயர், கிரவுண்ட் வயர் மைனஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் டிசி பவர் சப்ளைலேருந்து வர்ற பவரை மைனஸ் வயரை இந்த இடத்துலையும் ப்ளஸ் வயரை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கொள்வோம். இது இன்புட், இந்த இடமும் இதுக்கும் இன்புட். இதில் ப்ளஸ் அவுட்புட், இது மைனஸ் அவுட்புட். பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட்லேருந்து வர்ற ப்ளஸ் வயர் எடுத்து இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரெட் கலர் ப்ரோப்பில் இந்த வயரை கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் கனெக்ஷன் கொடுத்து தான் உங்களுக்கு நான் காட்டணும். அதாவது இந்த பக் கன்வெர்ட்டர் போட்டை நாம் எப்படி பயன்படுத்தலான்றதை டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, இதுவரைக்கும் இந்த போட்டை பற்றி தெரியலை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னுடைய டிசி பவர் சப்ளைலேருந்து வர்ற ப்ளஸ் வயரை இந்த பக் கன்வெர்ட்டர் ப்ளஸ் இன்புட் வயரில் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிசி பவர் சப்ளைலேருந்து வர்ற மைனஸ் வயர். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸில் கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், டிஜிட்டல்
மல்டிமீட்டரில் பாருங்கள் டிசி 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து நான் இப்போ வந்து திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் மீட்டரை வந்து ஒன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், பவர் சப்ளை டிஜிட்டல் பவர் சப்ளைலேருந்து வர்ற பவரை வந்து பார்த்திங்கன்னா இது இன்புட் ப்ளஸ்ஸு, அது மாதிரி இது இன்புட் மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த போர்டில் இருந்து பவர் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோலாக வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வடிவாக பாருங்கள், இந்த பக் கன்வெர்ட்டர்லேருந்து வர்ற ப்ளஸ் வயரை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த ப்ரோப்பு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி மைனஸ் அவுட்புட் வயரை வந்து இந்த ப்ரோப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நாம் இந்த போர்டில் வந்து எப்படி நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பவரை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தேவையான பவரை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் நம்மளுக்கு தேவையான பவரை வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து சரியாக 5 வோல்ட்டில் நிற்கிது. இப்போ இந்த டிசி பவர் சப்ளை இருந்து வர்ற பவரை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து என்னுடைய டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 11 வோல்ட் பவர் தான் வருது. இந்த போர்ட்டுக்கு வந்து டிசி 40 வோல்ட்லேருந்து நாம் பவர் கொடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி 1 வோல்ட் வச்சு நாம் குறைச்சி எடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நாம் இதை குறைச்சி பார்க்கலாம், எந்தளவுக்கு பவர் குறையுது எந்தளவுக்கு கூடுதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக குறைச்சி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் வந்துட்டு, பாருங்கள் 2 வோல்ட் வந்துட்டு, பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் வச்சு குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கடைசி 1.5 வோல்ட் வச்சு நாம் குறைச்சி கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து குறைஞ்சி நிற்கிது. இப்போ வந்து நாம் ஃபுல்லாக கூட்டி கொள்வோம். பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற போர்ட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்லேருந்து 4 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 7 வோல்ட்டு, 8 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 10, 11 வோல்ட்டு, 12, 13லேருந்து டிசி 24 வோல்ட்டுலேருந்து டிசி 40 வோல்ட்டுக்கு மேலே கூட இருக்குது. ஆனால் இந்த போர்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து குறைச்சி எடுக்கணும்னா டிசி 40 வோல்ட்டுக்கு உள்ளுக்கு கொடுத்து நீங்கள் குறைச்சி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட்டிக்கிட்டே வரேன். இப்போ வந்து 2 வோல்ட் வந்திருக்கு. நீங்கள் 2 வோல்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சரியாக 2 வோல்ட்டு கூட நீங்கள் எடுக்க முடியும். உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள், சரியாக 2 வோல்ட்டு கூட எடுக்க முடியும். பாருங்கள், சரியாக 2 வோல்ட்டு நிற்கிது. இப்போ வந்து நம்ம 3 வோல்ட்டுக்கு விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா சரியாக 3 வோல்ட்டு கூட எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான போட்டுன்னு சொல்லலாம். இப்போ 3 வோல்ட்டு சரியாக எடுத்துருக்குறோம். இப்போ வந்து 4 வோல்ட்டுக்கு விடுவோம். பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டு சரியாக இருக்குது. இப்போ 5 வோல்ட்டுக்கு விடுவோம். 5 வோல்ட்டு சரியாக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு சரியாக இருக்குது. பாருங்கள், 5 வோல்ட் இருக்குது. இப்போ 6 வோல்ட்டுக்கு விட்டுக்கொள்வோம். 6 வோல்ட்டுக்கு விடுவோம். பாருங்கள், 6 வோல்ட்டு நம்மளுக்கு சரியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு. இப்போ நாம் 7 வோல்ட்டுக்கு கூட்டிக் கொள்வோம். பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்டுக்கு இருக்குது. 7 வோல்ட்டுக்கு செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. 7 வோல்ட்டு. இப்போ நாம் 8 வோல்ட்டுக்கு கூட்டிக் கொள்வோம். பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் சரியாக இருக்குது. இப்போ 9 வோல்ட்டுக்கு நாம் கூட்டிக் கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு டிசி பவர் சப்ளை 9 வோல்ட்டு வருது. பார்த்தீங்கன்னா ரைட், ஓகே. இப்போ 10 வோல்ட்டுக்கு நாம் செட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு வந்துட்டு. பார்த்தீங்கன்னா சரியாக 10 வோல்ட்டு நிற்கிது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு போட்டுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிசி அம்பிளிஃபையர், அதாவது 9 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 5 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது, 3 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது, அதே மாதிரி 12 வோல்ட்டு 24 வோல்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள்
டிசி பவர் சப்ளையில் கொடுத்து ஒரு 40 வோல்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் டிசி பவரை வந்து குறைச்சி எடுக்கணும்னு சொன்னால் இந்த பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போட்டு வந்து ஒரு சூப்பரான போட்டுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து புதிதாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான், தெரிஞ்சவங்களுக்காக இல்லை. தெரிஞ்சவங்க பார்க்காதீங்க, தெரியாதவங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அதாவது இந்த பக் கன்வெர்ட்டர் பவர் சப்ளை போர்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசி 40 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 30 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 12 வோல்ட்லேருந்து நீங்கள் 5 வோல்ட் வச்சு இல்லை 3 வோல்ட் வச்சு நீங்கள் குறைச்சி எடுக்கணும்னு சொன்னால் இந்த போர்ட்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிசி பவர் சப்ளைலேருந்து வர பவர் வந்து 11 வோல்ட்டுனபடியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 11 வோல்ட்டு கிட்ட வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 10.95 நிற்கிது. இன்னும் 5 கூடிச்சுன்னா நம்மளுக்கு 11 வோல்ட்டு டிசி வந்துடும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த போட்டை பொறுத்தவரையில் கடைசி 1.5 வோல்ட் வச்சு நாம் குறைச்சி கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், குறைஞ்சி கொண்டே வருது. பார்த்தீங்கன்னா கடைசி டிசி 1.5 வோல்ட்டோட வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக நிற்கிது. நாம் பவரை கூட்ட தான் இந்த இடத்துல கொடுத்துருக்க இண்டிகேட்டர் லைட்டும் வந்து நம்மளுக்கு எரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க இண்டிகேட்டர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்புட் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் டிசி 40 வோல்ட்டுக்கு உள்ளுக்கு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து குறைச்சி எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ வந்து நான் இன்புட் வயரை வந்து இதிலேருந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எல்லா வோல்ட்டுமே காலி ஆகிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த போர்ட்டை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோவில் இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.